நானே ஓடி போன பைந்தாங்கோழி என்னாண்ட வந்து செல்ஃபி எடுக்கிறானுங்க, வலிச்சு வலிச்சு செல்ஃபி எடுக்கிறானுங்க, அறிவு காட்டவனுங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தி கரூர் அந்த ஸ்டாம்ப் பேடுன்னு சொல்றாங்கல்ல, ஸோ அதுல நடந்த அந்த 41 பேரோட மரணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லாருமே எல்லா ஆங்கிலையும் பேசிட்டாங்க, இன்னுமே பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் பேசுறதுக்கான விஷயங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கு. மதன் கௌரி அப்டேட் கொடுத்துருக்காப்புல, நம்ம விடாம இருந்தா இப்படி. ஸோ என்ன மேட்டர் அப்படின்னா, இதை பத்தி அந்த மாணவ செல்வங்கள் இருக்காங்கல்ல, அதாவது டிவிக்காவோட அனில் குஞ்சன்ஸ் தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அந்த தொண்டர்களை கூட்டி வந்து ஒரு ஒரு பத்திரிகையாளர் பேசுறாரு. பேசும்போது என்னெல்லாம் நடக்குது, அவங்க என்ன மாதிரி மனநிலை இருக்காங்க, அவங்களுக்கு சொல்ல புரிய வைக்க ட்ரை பண்றாரு. இப்பெல்லாம் நடக்குதுங்க, இந்த தாமதம் வந்து ஒரு முக்கியமான காரணம், இதுல விஜயும் இன்க்ளூடிங், அதாவது இந்த நடந்த 41 பேரோட இறப்புக்கு விஜயும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது அவரும் காரணம் தான். உண்மையிலே பிராக்டிக்கலா ஒரு நபரை பார்க்க வந்து தான் இது நடந்திருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளா எடுத்துக்கணும், அது தலைமை பண்புக்கு அழகு. இவர் ஓடி ஒழிஞ்சுக்கிருக்காப்ல. ஸோ இது அது வேற விஷயம். ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்காரு மீன்ஸ் என்னன்னா, தன்னை வந்து டிக்ளேர் பண்ணலை, ஆமா இதுக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி ஏத்துக்கல, அதை தான் நம்ம ஓடி ஒழிஞ்சிருக்கான்னு சொல்றோம். அப்புறம் எங்க அண்ணன் வந்து வீடியோவில் சொன்னார், என்ன பண்ணிக்கோங்க, நான் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லை வீட்டில் இருப்பேன்னு சொல்றாரு. அதுவும் இதுவும் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு புரியாது, இவங்களாம் ரொம்ப தெளிவாக சொல்லணும். நம்ம வந்து இந்த அரைச்சொல்லா சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு தன்மை இல்லை இவங்களுக்கு. ஸோ அப்போ இவங்களை பற்றி பேசும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச வேண்டியிருக்கு. அதுவே நமக்கு தொந்தரவாக இருக்கு. சரி, இந்த ஒட்டுமொத்தமா அந்த திமுகவோட தொண்டர்கள் என்ன மாதிரி அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்காங்க, இவங்களுடைய புரிதல் என்ன, எப்படிதான் இவங்களுக்கு அரசியல்லாம் என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு சினிமாவில் காட்டப்பட்ட அரசியல் தான் நிஜ அரசியலா? சினிமான்னு ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அதுக்குள்ள அரசியல் இருக்கு, அதுவே இவங்களுக்கு புரியாது. இங்க நிஜ உலகத்துல கூட அரசியல் எப்படி புரியும்? ஸோ அதை பத்தி டீட்டெயிலா பேச போறோம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாஜக கூட்டணிக்கு விஜய் நோ சொல்லிட்டாராம். ஆனா அதிமுக கூட்டணி தொடர்பான முன்னெடுப்பை விஜய் இன்னும் நிராகரிக்கலங்கிறாங்க. முதல்ல அந்த பத்திரிகையாளர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த டிவிக்கு சம்பந்தப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு, அந்த மாணவர்கள் இருக்காங்கல்ல, ஸோ தொண்டர்கள், புதிய தொண்டர்கள், அவங்கெல்லாம் கூட்டி வந்துட்டு எஜுகேஷன் மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கிறாப்புல. இந்த மாதிரின்னு சொல்றாரு. அவனுங்க எப்படி சொல்றானுங்க அப்படின்னா, நாங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படின்ற மாதிரி, திமுக தலைவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நான் ஒரு ஆன்சர் சொல்லுவேன், ஆனா அது ரொம்ப கொஞ்சம் பரவாயில்லையா? இப்போ ஒரு காதலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்காக வந்து எவ்வளவு நேரம் அரசியல் பேசிட்டு இருப்பா, நீங்க விட்டா சாங்ல போவீங்க பொழுது, சாங் காதலி பிரேக் அந்த வயதெல்லாம் தாண்டி விட்டு வந்தோம். மக்கள் ஏன் கலஞ்சு போல, மக்களுக்கு ஏன் கோவம் வந்து கலஞ்சு போல, அது மக்கள் கிட்ட கேட்கணும். இனிமேல் ஓடி போவாங்க, இனிமேலும் கலைய மாட்டோம். அப்ப மக்கள் இது வந்து ஒரு நல்ல மனநிலை. இந்த மனநிலையை நான் வரவேற்கிறேன். அதற்கு உண்டான சாதகம் பாதகம் அவங்கள சாரும். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அவரே லேட்டா வந்தாரு, அவர் லேட்டா வந்ததுலாம் பிரச்சனை கிடையாது, இங்க போலீஸ் பாதுகாப்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு நொட்டை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்ப புரியுது, இப்ப எதுவுமே என்னதான் ப்ராப்ளம் ஆனாலும் விஜயே தான் குற்றவாளின்னு சொன்னா கூட இவங்க ஒத்துக்க மாட்டாங்க போல. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க, மென்டாலிட்டியில. இந்த வீடியோலாம் நீங்க ட்விட்டர்ல பார்த்துருப்பீங்க, 2 பக்கம் போடுறேன் பாருங்க. ஸோ இந்த வீடியோலாம் நீங்க ட்விட்டர்ல பார்த்துருப்பீங்க. இந்த பையன் பேசுறதெல்லாம் கேட்டீங்கன்னா, ஒரு 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 முன்னேறிய சமூகம் பேசுற மாதிரி இல்லை, ஒரு படிச்ச பையன் பேசுற மாதிரி தெரியல, ஒரு பொலிட்டிக்கல் விஷயங்களை நாலேஜை புரிஞ்சுக்கிட்டு பேசுன மாதிரி தெரியல, வெறும் ஃபேண்டம். இவங்கெல்லாம் அதை எப்போ இருந்து மாற்றிருக்கணும் அப்படின்னா, அவங்க ஆரம்பத்துல இருந்தே அவங்க கொண்டு வந்த அரசியல் நகர்வுகள்லாம் கரெக்டாக கொண்டு போயிருக்கணும். ஸோ ரசிகர் மனப்பான்மை இருக்குல்ல, இவருக்கு ஆரம்பத்திலே இயக்கம்னு ஆரம்பிச்சிட்டாரு. இயக்கம்னா என்ன, அதெல்லாம் வச்சிருந்தாங்க, ஏதோ விஜய் மக்கள் இயக்கமா, வந்து மக்கள் இயக்கம்னா என்ன, மக்களுக்காக இயக்கம் உருவாக்கியிருக்காங்க. அப்போ அதுவே பொலிட்டிக்ஸ் தான். ஸோ அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்போ இருந்து பல வருடங்களாக இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அது சோறு போடுறோம், அது போடுறோம். இவங்க என்ன அரசியல் நினைச்சிட்டாங்கன்னா, 4 பேருக்கு புக் வாங்கி கொடுக்குறது, சோறு போடுறது, இதுதான் அரசியல் நினைச்சிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரஸ்ட் மைண்ட் செட்டு. ஒரு ட்ரஸ்ட்ல இருக்கவங்க அப்படிதான் உதவி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் பாலிடிக்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. நிர்வாகம்னு இருக்கிறது வந்து ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறது, அதை மேனேஜ் பண்றது, அதை வந்து எப்படி நடத்தணும், யாரை எங்க வைக்கணும், யாருக்கிட்ட என்ன பேசணும், எந்த இடத்துல எவ்வளவு பணம் கொடுக்கணும், எப்படி வாங்கணும், இவங்களை எப்படி நடத்தணும் அப்படின்றத ஒரு மேனேஜிங் மைண்ட் செட் இருக்கணும், ஒரு தலைமை பண்பு இருக்கணும். அப்படி எவனுக்குமே இல்லை. அப்படி இருந்துருந்துச்சுன்னா விஜய் வராட்டியும் அவங்களுடைய செயலாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருப்பாங்க, ஒவ்வொரு முக்கியமான ஆட்கள்லாம் இருப்பாங்க. புசியானது தான் தலைமறைவு. அவர் இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க, அவர் வந்து வெளியே வந்துட்டாராம், மயில் ரேகெல்லாம் கொடுத்து லூசு மாதிரி பண்றாங்க. ஒரு தற்கொலைடாவே உங்களுடைய ரசிகர் 141 பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தலைமறைவானவனை கூட்டி வந்துக்கிட்டு தலைவன் மாதிரி கொண்டாடுறீங்க அப்படின்னா, நாளைக்கு இன்னமும் இவங்க பண்ணுவாங்க, இதே மாதிரி தானே பண்ணுவாங்க. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாமா? அரெஸ்ட் பண்றாங்க, ஆமா நான் அதுக்கு ஒத்துழைக்கிறேன், ஏன்னா
அவர் அப்பவே ஜெகா வாங்கிட்டாரு. இந்த நிர்வாகம் வந்து கரூர்ல போட்ட மீட்டிங்க்கு எனக்கு எந்த சம்மந்தம்னு ஓடினவர். இவங்க எல்லாம் ஓடிடுவாங்க, என்னைக்கா இருந்தாலும் ஓடிடுவாங்க அவங்கள விட்டுட்டு. ஸோ அவங்க சேஃப் கேம் தான் ஆடுவானுங்க. இது புரியாம அந்த ரசிக கொஞ்சானுங்கெல்லாம் பின்னாடி போகாதீங்க. ஒரு பேசிக் காமன் சென்ஸ். தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய விஜய் வரட்டியும் பரவாயில்ல, புஷி ஆனந்த் முன்னாடி வந்து ஆமாங்க இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, அசம்பாவிதம் நடந்துச்சு, எந்த சட்ட நடவடிக்கை இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அரெஸ்ட் பண்ணுறது, கைது நடவடிக்கை, விசாரணை நடவடிக்கைனா போக வேண்டியதானே. உங்களுக்கு தான் அவ்வளோ சொத்து காசு, அதான் பல கோடிகளை விட்டுட்டு வந்திருக்கீங்களே. அப்போ தியாக மனப்பான்மையில தான் வந்திருப்பீங்க. ஜெயிலுக்கு போகாமல் எந்த ஒரு தலைவரும் வந்ததில்லை, எந்த தலைவர் இருந்தது இல்லை. காந்தியிலேருந்து இங்கே இருக்க எல்லாருமே ஜெயில் பக்கம் போயிட்டு வந்தவங்க தான். ஏன் நம்ம சீமானு பாரிசாலன் இவங்க எல்லாருமே போயிட்டு வந்தவங்க தான். உங்களுக்கு என்ன பெரிய இது? நீங்கள் என்ன அப்படியே நோகாமல் ஏசி கார்லேயே உட்காந்துட்டு நேராக போய் சிஎம் சீட்டில் உட்காரணும்னா என்னடா இது? உங்க கேட்க மாட்டீங்க. உங்க ரசிகரோட மனப்பான்மை, இவ்வளோ கூட்டம் இருக்கிறவங்க வச்சு எப்படியா ஜெயிச்சிடலாம்னு ஒரு மனப்பான்மை. இன்னொன்று, அவங்க பண்ணுறதே பாலிடிக்ஸ். எதுக்காக அப்படின்னா டிஎம்கேவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக. உனக்கு இப்போ புரியாது, புரியிறப்ப நான் சொல்கிறேன். டிஎம்கே வின் பண்ணும்ல, அப்போ வந்து சொல்கிறேன். வக்கீல்கள் அந்த வாதாடினவங்களாம் ஒன்றா சேர்ந்து இனிப்பு கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னடா டே, 41 பேர் செத்து போயிருக்காங்க. உங்களுடைய அதிகாரிகள் யாராச்சும் ஒருத்தவங்க உள்ள ஜெயில் போயிடக்கூடாதுன்றக்காக அவங்கள வாதாடி வெளியே கொண்டு வந்ததுக்கு இனிப்பு கொடுத்து கொண்டாடுறாங்க. இங்கேருந்து ஸ்டேட்டில் இருந்துட்டு சென்ட்ரலுக்கு கொண்டு போனதுக்கு, அந்த என்ன சொல்கிறது, எஸ்ஐடியிலேருந்து சிபிஐ இதெல்லாம் மாற்றினதுக்கு வந்து இவங்க என்னென்னமோ விளக்கம் சொல்கிறாங்க. ஏண்டா இப்போ தான் சொன்னீங்க நார்த் இந்தியாவில் எதுவுமே இங்கே நம்ம ஊரில் எப்படி ஸ்டேட் போலீஸ் வந்து ஆளும் வர்க்கத்தோட கண்ட்ரோலில் இருக்கோ, அதே மாதிரி நார்த் இந்தியாவில் சிபிஐ அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் எதிர்க்கிற பாசிச பாஜக அது கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ பாஜகட்ட விலை போயிட்டீங்களா? அமித்ஷாவோட பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அதுதான் டீலிங்கா? எங்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன், நாங்கள் சொல்கிறோம் மட்டும் பண்ணு. உங்கள் ஜாம்பி கூட்டத்தை வச்சு ஜென்சி போராட்டம் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு விட்டுரு. ஆதவ அர்ஜுனா போய் நீ பேசாத, ஆதவ அர்ஜுனா வச்சு பேச விடு. நாளைக்கு அது சரி வரல அப்படின்னா அப்புறம் நீயே வந்து வேற மாதிரி எமோஷனலாக பார்த்தீங்களா இப்படி பண்ணிட்டாங்க, அநியாயம் பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒன்று கதறு, நீங்கள் கத்திட்டு யோசிச்சு பாருங்களேன். விஜய் அரெஸ்ட் பண்ணாலோ இல்லை, அப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் மேலே கை வச்சிங்கன்னா என்னவோ பண்ணுவோன்னு சொன்னாங்க. சப்போஸ் விஜயை வந்து நான் சரண்டர் ஆகிறேன், நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாருன்னா ஒரு எமோஷ்னலாக கடைசி வரைக்கும் விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு தான் இப்படி கை காட்டிட்டு போனான்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க? அவர் ஜெயிலில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாப்ல சேஃபா. வெளியே என்ன நடக்கும்? இவங்களுடைய மென்டாலிட்டியும் இவங்களுடைய மனநிலையும் யோசிச்சு பாருங்க. இவங்க சாதாரண மனுஷங்கள புரிஞ்சுக்கோங்க, இது நார்மல் பீப்புள் கிடையாது இவங்க. ஸோ இவங்க நம்மளோட காமனாக இருக்கக்கூடிய புத்தி உள்ள பிள்ளைகளோட சேர்த்து கம்பேர் பண்ணாதீங்க. பேசிக்காக யோசிச்சு பாருங்க. விஜய் ஃபேன்ஸுக்கும் மனிதர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் கம்பேரிட்டிவ் பாருங்களேன். விஜய்க்கு முட்டு தான் கொடுப்பாங்க. அவன் தப்பே பண்ணாலும் என் தலைவேண்டுவாங்க. இந்த மனப்பான்மை இருக்க வரைக்கும் நிறைய பேர் கொண்டாட தான் செய்வாங்க. இவங்க அது மேலே ஏறி சவாரி செய்ய தான் செய்வாங்க. ஏப்ரல் 11 விவாத மேடை. ஏப்ரல் 12 மாஸ்டர் படம் வரலாறு காணாத மிகப்பெரிய வசூல். ஏப்ரல் 30 வெறித்தனம் 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 அப்படியே ஃபுல்லா சொல்லிட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு வந்துட்டு என்னடா இப்படிலாம் கட் பண்ணி பேசிருக்கீங்க அப்படின்னாங்க. ஒரே டேக் அழுத்தனா அதான் மெர்சல் விஜய். பெத்த மகனை இழந்துட்டு ஒரு அம்மா கதறணும். இங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறதுக்கு நான் வந்து பார்த்தீங்களா, நான் எல்லாரையும் பார்த்தேன். ஃபோட்டோ போட்டு போடுறதுக்கு பனையூர் கூப்பிட்றாப்புல. இவர் அந்த வீட்டுக்கு போக முடியாது, திருப்பி கூட்டம் கூடும், எல்லாம் ஓகே. இங்கே போனீங்களே, கிறிஸ்டின்லாம் இறந்தாங்கல்ல, அது ஏதோ ஒரு இடத்துல கிறிஸ்டின் வீட்டுக்குலாம் போனீங்க நைட்டோட நைட்டா. அப்போ அரசியல் நீ வரல. ஏதோ ஒரு ஊர்லங்க, எனக்கு ஸ்டெர்லைட்லன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு சரியான எனக்கு சம்திங் ஞாபகம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். டக்குன்னு எனக்கு விஷயம் தெரியுது, நான் எந்த விஷயம் தெரியல. அந்த இதில் அவர் நைட்டோட நைட்டாக போனார். ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் போய் ஆறுதல் சொன்னார். பைக்கெலாம் ஏறி போயிட்டு இருந்தார், பார்த்தீங்களா நீங்கள்? ஸோ அந்த மாதிரி போயிருக்கலாம்ல, கரூருக்கும் போயிருக்க வேண்டியது. ஏன் போல? என்னங்கடா உங்கள் ஆளுகளுக்கு வந்ததா ரத்தமா? அப்போ அது கிறிஸ்டின் வீடுனால போனீங்களா? இங்கே சித்தவங்களா ஹிந்துக்கள்னால போகலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் பாஜக தரப்பில் ஆரம்பிக்கலாம்ல. சரி, நம்மளே கொளுத்தி போடுவோம். ஆமாவா இல்லையா? அங்கே போனவரெல்லாம் என்ன பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஜய் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கெல்லாம் போனார். யார் வீட்டுக்கு போனார், யார் அவங்களோட பெயர்கள்லாம் பாருங்க. தனக்குன்னா ரத்தம், மற்றவங்களாம் தக்காளி சட்னி, அவங்களாம் வீடியோ கால். அப்படியா? சரி, இதெல்லாம் பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு புரியணும். இது எதுவுமே புரியலை அப்படின்னா தமிழ்நாடை யாராலையும் காப்பாற்ற முடியாது. 50 ஆண்டு காலமாக யார் ப்ரோ காப்பாற்றினாலாம் கேட்காதீங்க. யாரும் காப்பாற்றலை. கொண்டு போய் அடமானம் தான் வச்சுருக்காங்க. கடன்லாம் ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ நாளைக்கே டக்குன்னு அரசாங்கம் ஜென்சி போராட்டம் மாதிரி ஒன்று நடந்து அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டுச்சுன்னா திருப்பி ஒரு புது அரசாங்கம் உருவாகும். ஆனால் நீ வாங்கின கடன்லாம் அப்படியே தான் இருக்கும். புரியுது உனக்கு? கடன் கொடுத்து அங்கேயே தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். பத்திரம்லாம் போட்டு ரெடியாக வச்சிருப்பேன். அந்த ஸ்லிப்பு இந்த காசு கட்டுனுவியா, ஒண்ணுமே பண்ண முடியாது. வடிவேல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு படத்துல, பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு தம்பி, நீங்க மாநகராட்சியில சைக்கிள் சட்டை குத்தி கத்துறீங்க, நான் மதுரை மாநகராட்சியை குத்தி கத்துறேன். வந்து நின்று வண்டி போன டோக்கன் போட்டு வண்டிக்கு டோக்கன் போடுவாங்க, எல்லாமே டோக்கன் போடுவாங்க, கொடுத்துதான் ஆகணும். அப்ப நீங்க எங்க இருந்து ரிசோர்ஸ் எடுப்பீங்க? இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே இல்லை, இங்க இருந்து ஏர்னிங்ஸ் எடுக்க முடியல.
எடுக்க முடியலன்றதுக்காகத்தான் அங்கே கடனை வாங்கி வண்டியை ஒடுக்கிருக்கீங்க. இப்போ திடுதுப்புன்னு ஆட்சி கவிழ்ப்பு நடந்துருச்சு, அதில் சேதாரமும் ஏகப்பட்டது நடந்திருக்கும். அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு திருப்பி நீ ஒருத்தண்ட கடன் வாங்கி தான் ஆகணும். ஆல்ரெடி நீ இந்த அளவுக்கு மூழ்கி இருக்க, இன்னும் கடன் வாங்கினா முழுசா முக்கடை போட்டு உட்கார வேண்டியதான். அதுக்கப்புறம் எங்கேருந்து நீ ரிசோர்ஸ் எடுப்ப? இதே பூமியை இதே எதுக்கெல்லாம் நீ போராடினியோ, ஸ்டெர்லைட்டு, மீத்தேன், ஹைட்ரோகார்பன் எதுக்கெல்லாம் நீ போராடினியோ அந்த விஷயங்களுக்கு நீயே ஒத்துழைப்பு கொடுத்து, நீயே பாதுகாப்பு கொடுத்து, நீயே அங்கே வேலை செஞ்சு செத்து போய் அவனுக்கு அள்ளி கொடுப்ப. இதுதான் பாலிடிக்ஸ், வேர்ல்டு பாலிடிக்ஸ். காலங்காலமாக இதான் நடந்துட்டு இருக்கு. இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க தெரியலை அப்படின்னா அரசியல் பேசாதீங்க, வேற ஏதாவது வேலையை பாருங்க, என்டர்டெயின் வீடியோ பார்த்துட்டு போங்க. அடுத்த என்னது விஜயோட படம், லாஸ்ட் படம் ஜனநாயகன் இருக்குல்ல, அந்த படத்துக்கு ஃபுட்டேஜ்லாம் அந்த கரூரில் கூட்ட ஸ்டாம்ப் ஆயிட்டு நடந்துச்சுல, அதெல்லாம் எடுத்திருக்காங்க போல, ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. பாவண்டா மக்கள். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த அச்சுவினத்தை வந்து இந்த வண்டிக்குள்ள தான் இருந்தாருன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் த்ரிஷாவும் அந்த வண்டிக்குள்ள தான் இருக்காங்கன்னு வேற சொல்றாங்க. த்ரிஷாக்கு வேற பக்கம் கல்யாணம் ஆகுன்றாங்க, எங்கிட்ட சிம்புக்கு வேற பக்கம் கல்யாணம் ஆகுன்றாங்க. இதெல்லாம் நம்ம தேவையில்லாத நியூஸ் தான். ஆனால் இங்கே கூட்டம் நடந்தப்போ பல ட்ரோன்கள் பறக்கப்பட்டிருக்கு, ஹைடெக்கான ட்ரோன்லாம் பறந்துருக்கு. எதுக்காக ஃபுட்டேஜ் எடுக்கப்பட்டுச்சு? ஜனநாயகன் படம் கடைசி படம் சொல்றாங்க. இதெல்லாம் கடைசி படம் கிடையாது, திருப்பி நடிக்கிறேன் போவாப்ல அவரு. ஸோ இதான் விஷயம். உங்கள்கிட்ட வச்சு கடைசி படம் சொல்லி வியாபாரத்தை எடுத்துருவாங்க. அந்த படத்துல வர வசூலை வச்சு இவர் நீட்டாக பாலிடிக்ஸில் செலவு பண்ணிட்டு அடுத்து திருப்பி படம் நடிக்க போயிடுவார். சொந்த காசு இறக்கவே மாட்டாரு. உனக்கு இதெல்லாம் புரியாது சொன்னா. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லையா நாளில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுருப்போங்க. அணில் கொஞ்சம் ஓடி வந்து கடிக்க வந்தீங்கன்னா ஜஸ்ட் நின்று பொறுமையாக கடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து போராடிட்டு இருக்கோம், நம்ம அப்பா நம்ம படிக்க வச்சு நம்மளை பாதுகாப்பாக நம்ம குடும்பத்தை முன்வைத்து கொண்டு வருவான்னு சொல்லிட்டு இவ்வளோ காசு கட்டி படிக்க வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு ஜாப் போயிருக்கோம், ஏதோ பண்ணியிருக்கோம், நம்மளை நம்பி ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது, ஃபேமிலி இருக்குது, அப்பா இருக்காரு, சித்தப்பா இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. ஓகே, விஜய் யாரை நம்பி வந்தார்? நம்மளை நம்பி வந்திருக்காரு. விஜய்க்காக நம்ம உழைக்கிறோம். நம்ம வீட்டுக்காக விஜய் உழைப்பாரா? கேள்விக்குறி. விஜய் வீட்டில் விஜய்க்காக உழைக்கிறதுக்கு யார் இருக்கா? தான் பொண்ணு இருக்குது, தான் பையன் இருக்கான். வெளிநாட்டில் லண்டனில் அவங்க ஒய்ஃபு சொத்து பத்தெல்லாம் சேஃப்டி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துக்கிட்டு பாமர மக்களுடைய பிள்ளைகளை தனக்கு ஸ்லேவ்ஸாக வச்சுருக்காங்க அப்படின்னா தான் பிள்ளைக்கு ஒரு நியாயம், ஊராம் பிள்ளைக்கு ஒரு நியாயம். இதை யோசிச்சுட்டு கமெண்ட்டை போடு, இல்லாட்டி சாத்திக்கிட்டு கிளம்பு. நல்லது நீங்க ஏன் சொல்ற? வந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது, தெரியல உனக்கு. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போம், சாத்திக்கிட்டு சாத்திக்கிட்டேன். இப்படி ஒரு பாட்டு இருக்கா? இல்லையே, உன் மூஞ்ச பார்த்தா டக்குன்னு எழுதுறேன். இப்பதான் எழுதுறேன் நானு. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போ அண்ணே, சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போ. Who is this guy?